கிறிஸ்துவ நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வாய்ப்பினை தந்த சபையின் ஆயர், சபையின் கமிட்டி அங்கங்கள், ஆயரம்மா யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். யாராவது ஒருவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மற்றும் படிப்போம். உற்பத்தி 3ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியம். இதுதான் நம்ம பைபிளில் வாசிக்கிற முதல் கேள்வி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அது முதலாம் மனிதன் ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய், நீ எவிடையான அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை கர்த்தர் நம்மளை கேட்பாரானால் நாம் சொல்லுவோம், இன்றைக்கு நாம் இப்போ சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அங்கே ஆதாம் சொல்கிறாரு, அங்கே கர்த்தர் கேட்ட கேள்விக்கு பதில் தராமல் மனைவி மேலே ப்ளேம் பண்ணுறாரு. மனைவி நீங்கள் எனக்கு கொடுத்த மனைவி இருக்காங்களே அப்படின்னு அந்த மனைவி மேலே ஒரு ப்ளேம் சொல்கிறாரு. ஆனால் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, அந்த மனைவி சர்பத்தின் மேலே ஒரு பழியை சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் கேட்ட கேள்விக்கு அங்கே கடவுளுக்கு கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. இப்படி தெய்வம் ആദ്യം ചോദിച്ചത് ആദാമിനോട് നീ എവിടെയാണെന്ന്. അപ്പോൾ എവിടെയാണെന്ന് ചോദിക്കുമ്പോൾ നമ്മളെ ചോദിക്കുവാണെങ്കിൽ നമ്മൾ പറഞ്ഞിട്ടുണ്ടാവും, ഞാനിവിടെ സഭയിൽ ഇരിക്കുന്നു, ഞാൻ ഇവിടെയാണ്, നമ്മൾ എവിടെയാണോ നിൽക്കുന്നത് അവിടെയാണെന്ന് ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ടാവും. പക്ഷേ ഇവിടെ ആദാം പറയുന്നു, സ്ത്രീൻ്റെ മേലുള്ള ആ ഒരു പരാതി പറയുന്നു, സ്ത്രീ സർപ്പത്തിൻ്റെ മേലുള്ള ഒരു പരാതി പറയുന്നു. പക്ഷേ ദൈവം ചോദിച്ച ചോദ്യത്തിന് അവിടെ മറുപടി പറഞ്ഞില്ല. ഇന്ന് നമ്മളെ നോക്കി ഇന്ന് ദൈവം എന്തെങ്കിലും ചോദിക്കുവാണെങ്കിൽ നമ്മൾ എന്ത് മറുപടിയാണ് പറയാൻ പോകുന്നത്? അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് എന്തിനു വേണ്ടിയിട്ടാണ് നമ്മളിവിടെ വന്നിരിക്കുന്നത്? ഏത് വചനത്തെക്കുറിച്ചാണ് നമ്മൾ ആലോചിക്കുന്നത്? ദൈവം നമ്മളോട് എന്താണ് സംസാരിക്കാൻ പോകുന്നത്? അതൊന്ന് ചിന്തിച്ച് നോക്കാം. അന്ന് ദൈവം ആദാമിനോട് ചോദിച്ചതുപോലെ ആ സമയത്ത് പണ്ടത്തെ ദൈവം ദിവസം ഈ വൈകുന്നേര സമയത്ത് ആദാമിനോടും ഏവാളോടും വന്ന് സംസാരിക്കാനുണ്ട്. അതാണ് പ്രാർത്ഥനയുടെ ജീവിതം അല്ലേ? மாலை நேரத்தில் கர்த்தர் ஆதாமோட ஏவாளோடு பேசும்படியாகத்தான் வந்தார். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு எப்படி பேசுகிறோம்? ஜபம் தான். அப்படி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட. யாராவது நேராக போய் பேசிட்டு வரோமா? இல்லை. நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை ப்ரேயர் மூலமாக தான் நம்ம கடவுள் கூட நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுபோல தான் ஆதாம் ஏவாள் கிட்ட கடவுளே இறங்கி மாலை நேரத்தில் குளிர்ந்த நேரத்தில் உலாவும்படியாக அவரோடு பேசும்படியாக வருவாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை! இன்றைக்கு கடவுள் நம்ம கூட கைப்பிடிச்சி நடந்தார், நம்ம கூட பேசுவார், இந்த தோட்டத்தில் பேசுவார்னா எவ்வளோ சந்தோஷமான காரியம். ஆனால் அன்னைக்கு அந்த பாக்கியத்தை ஆதாம் ஏவாளை இழந்துட்டாங்க அந்த ஒரே ஒரு காரியத்தினால. இன்றைக்கு நாம் கடவுளோடு எப்படி சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோம், எப்படி கடவுளோடு ஒரு கனெக்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரேயர் லைஃப் தான். எந்திரிச்ச உடனே நம்ம நன்றி சொல்கிறோம். எதுக்காக நன்றி சொல்கிறோம்? கடவுள் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார், கடவுள் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தில் தான். அப்போ ப்ரேயர் என்கிறது கடவுளோடு நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதுபோல தான் ரெண்டு மனுஷரை நம்ம இந்த வேதத்தில் பார்க்கலாம். கடவுளோடு எப்படி சஞ்சரித்தாங்க, எப்படி ப்ரேயர் லைஃப்பில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத. முதலாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 1 ராஜாக்கன்மார் 18ஆம் അധ്യായം 42ആം വചനം. ദൈവം മനുഷ്യരോട് എങ്ങനെ ആദാം ഏവളോട് ഇറങ്ങി സംസാരിക്കാൻ വന്നു, അതായിരുന്നു പണ്ടത്തെ കാലത്ത് ആദാം ദിവസത്തിലെ പ്രാർത്ഥനയായിരുന്നു അല്ലേ? അപ്പോൾ ഇന്ന് ദൈവം നമ്മളോട് എങ്ങനെയാണ് ഇടപെടുന്നതെന്ന് നോക്കുമ്പോൾ നമ്മൾ പ്രാർത്ഥന വഴിയാണ് ദൈവനോട് നമ്മൾ സംസാരിക്കുന്നത്. അതുപോലെ 2 ആൾക്കളെ കുറിച്ച് ബൈബിളിൽ കാണാം. ആദ്യം 1 ராஜாக்கன்மார் 18ஆம் அத்தியாயம் 42ஆம் வாக்கியம். இங்கே பார்க்கும்போது மழையை நிறுத்தினாராம். மழையை 3 வருடம் 6 மாத காலங்கள் மழையை நிறுத்தினாராம் ஜெபத்தினால். அந்த ஜெபத்தில் இருக்கிற பவரை பாருங்கள். இங்கே நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம ஜெபிப்போம், உடனே அதுக்கு பதில் கிடைக்காம போகலாம். ஒரு விஷயங்களை ஜெபிக்கும்போது நமக்கு உடனே பதில் கிடைக்கும்.
ஆனால் ஒரு சில காரியங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு தாமதமாய் கொண்டே இருக்கும். அது கர்த்தருடைய சித்தம் தான். கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுதான். கர்த்தர் ஏற்படுத்தின நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்காக செபித்திருக்கலாம், உடனே அதற்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை உடனே சில காரியங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கலாம். இங்கே எலியா ஜெபிக்கும்போது 3 வருஷம் மழையை நிறுத்தினாராம். அந்த ஜெபத்தில் இருக்கிற வல்லமை, அந்த கர்த்தரோடும் மனுஷனோடும் இருக்கிற ஐக்கியத்தை, ஜெபத்தில் இருக்கிற அந்த பவரை எலியா இங்கே வெளிப்படுத்தி காட்டுறாரு. எலியா ഇവിടെ പ്രാർത്ഥിക്കുന്നു 3.5 വർഷ കാലം മഴ വരാതെ അങ്ങ് നിന്നു പോയി. അപ്പോൾ ദൈവം ഇവിടെ എലിയാവിൻ പ്രാർത്ഥനയെ എത്രമാത്രം കേട്ടിട്ടുണ്ട്, എത്രമാത്രം എലിയാവിൻ വാക്കുകളെ ദൈവം അത്രയും റെസ്പെക്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് നമുക്ക് കാണാം. ആ പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള പവർ നമുക്ക് 3.5 വർഷം മഴ അങ്ങ് നിർത്താൻ പറ്റും. ഇപ്പോഴും ഒരു 10 മിനിറ്റ് മഴ വന്നിട്ട് പോയി. അപ്പോൾ അതുപോലെ നമുക്ക് പ്രാർത്ഥിച്ച് അങ്ങ് മഴയെ നിർത്താൻ പറ്റൂല അല്ലേ? പക്ഷേ എലിയ അവിടെ ചെയ്തു. അത് പ്രാർത്ഥനയുള്ള പവറാണ്. നമ്മൾ ചെറിയ പ്രാർത്ഥന ചെയ്താലും വലിയ പ്രാർത്ഥന ചെയ്താലും ആ പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള പവർ ഒന്നും കുറഞ്ഞു പോവില്ല. ഇവിടെ എലിയ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ മഴ നിന്നു. പിന്നെ എലിയ പിന്നെയും പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ മഴ പിന്നെയും വരുന്നുണ്ട്. അപ്പോൾ கையளவு மேகத்தை ஆஹாப் வந்து காண்றாரு. ஆஹாப் கிட்ட வந்து சொல்கிறாரு கடவுள், எலியா சொல்கிறாரு, போய் பாரு மழை வரும் அப்படின்னு. அப்போது 1 முறை 2 முறை 3 முறை அல்ல, 7 முறை போய் பார்த்துட்டு வராங்க. 7 முறை பார்க்கும்போது 7வது முறை கையளவு மேகத்தை பார்க்குறாரு. கையளவு மேகத்தை பார்த்து நல்ல மழை வருது. அப்போது அந்த ஜெபத்தில் உள்ள வல்லமை, த பவர் ஆஃப் தி ப்ரேயர், പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള ആ പവർ എത്രമാത്രം ഉണ്ട്. എലിയ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ 3.5 വർഷക്കാലം മഴ നിന്നു. എലിയ പിന്നെയും പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ 3.5 വർഷത്തിൻ്റെ കാലം കഴിഞ്ഞ് മഴ തുടങ്ങി. അതാണ് ദൈവത്തോട് എലിയാവുക്ക് ഉണ്ടായിരുന്ന ആ ഐക്യം. അപ്പോൾ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നത് പെട്ടെന്ന് കിട്ടുന്നുണ്ടോ? നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നത് കിട്ടാതെ പോയിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമ്മുടെ പ്രാർത്ഥന ജീവിതത്തിൽ നമ്മൾ എലിയാവെ പോലെയാണോ നമ്മൾ ദൈവത്തിനോട് നിൽക്കുന്നത്? അതോ ആദാമെ പോലെ നമ്മൾ മാറി നിൽക്കുന്നുണ്ടോ, ഒളിഞ്ഞു നിൽക്കുന്നുണ്ടോ? നമ്മൾ ആലോചിച്ച് നോക്കണം. അതുപോലെ തന്നെ ഇനിയൊരു ക്യാരക്ടറുണ്ട്, എസ്തർ രാജാത്തി എന്ന് നമ്മൾ പറയുമല്ലേ. എസ്തർ 4-ാം അധ്യായം 15-ാം വാക്യം 16-ാം വാക്യം ഇപ്രകാരമായി പറയുന്നു. എസ്തർ 4-ാം அதிகாரம் 15-16 வசனங்களை படிக்கும்போது நமக்கு அங்கே எஸ்தர் எப்படியாப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணா, எஸ்தர் உடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன காரியத்தை செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். எஸ்தர் யார் என்று நமக்கு தெரியும் இல்லையா? எஸ்தர் ஒரு ராஜாவுக்கு திருமணம் செய்ய போகிற ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க எஸ்தர். இப்போ ஒரு ராஜாவை திருமணம் செய்து கொள்ளணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இன்றைக்கு கூட நம்ம அநேக காரியங்கள் படத்தை எல்லாம் பார்த்துருப்போம். குண்டாக இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு அழகு மேலே ரொம்ப கேர் இருக்கும். அப்போ எஸ்தரும் ஒரு யூத்து தான். அவங்க ஒரு கல்யாண திருமணத்துக்காக அவங்க பாடியை, அவங்க ஸ்ட்ரக்சரை அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஷேப் பண்ணிகிட்ருக்காங்க, மாடிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணுற காலத்தில் தான் இங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கிறது. யூத ஜனங்களை விடுவிக்கும்படியாக, யூத ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக எஸ்தர் அங்கே முன்னாடி வராங்க. ഇവിടെ എസ്തർ അവരുടെ ജീവിതത്തിൽ കല്യാണത്തിന് വേണ്ടിയിട്ട് പ്രിപ്പയർ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന പീരിയഡിലാണ് ഈ സംഭവം സംഭവിക്കുന്നത്. അപ്പോൾ അവരുടെ പ്രാർത്ഥന ജീവിതത്തെക്കുറിച്ചാണ് നമ്മൾ, എസ്തറിൻ്റെ പ്രാർത്ഥന ജീവിതത്തെക്കുറിച്ചാണ് നമ്മൾ നോക്കാൻ പോകുന്നത്. ഇവിടെ എസ്തർ ഇങ്ങനെ നോക്കി യഹൂദ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി, യഹൂദ മക്കൾക്ക് വേണ്ടി അവൾ പ്രാർത്ഥിക്കാൻ നിൽക്കാൻ പോവുകയാണ്. പക്ഷെ നമ്മൾ ഇന്ന് ഒരു യൂത്തായി ഉള്ള സമയത്ത് നമ്മൾ ഒരു ദിവസം കഴിക്കാതെ പോയി നമ്മൾ ഫേസ് ഇടല്ലാവും, കണ്ണൊക്കെ അകത്ത് പോവും. നമ്മുടെ ബ്യൂട്ടീനെ ഭയങ്കര കെയർ ചെയ്യുന്നവരാണ് സ്ത്രീകൾ എന്ന് പറയുമ്പോൾ. അതുപോലെ തന്നെ എസ്തറും ഒരു രാജാവിനെ കല്യാണം കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ട് അവളിങ്ങനെ പ്രിപ്പയറായി ഇരുന്ന സമയത്താണ് ഈ സംഭവം സംഭവിക്കുന്നത്. അപ്പോൾ രാജാവ് ചിലപ്പോൾ കുറച്ച് വണ്ണം കൂടിയാലും അല്ല വണ്ണം കുറഞ്ഞാലും
രാജാവ് വേണ്ടാന്ന് പറയും. പക്ഷെ എസ്തർ അതേക്കുറിച്ചൊന്നും ആലോചിച്ചിട്ടില്ല. എസ്തർ ഇവിടെ പ്രാർത്ഥിക്കുന്നു, എൻ്റെ ജീവിതം എങ്ങനെ പോയാലും കുഴപ്പമില്ല, എൻ്റെ ജീവിതത്തിൽ ഒന്നും സംഭവിച്ചില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, പക്ഷേ ഞാൻ യൂത മക്കൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഞാൻ മൂന്ന് നാட்கள் ഉപവാസിച്ച് പ്രാർത്ഥിക്കുമെന്ന് എസ്തർ ഇവിടെ പറയുന്നുണ്ട്. നമുക്ക് വായിക്കാൻ കഴിയുന്നത് എസ്തർ 4-ാം അധ്യായം 15-16 വാക്യങ്ങളാണ്. ആരേലും ഒരാൾ വായിക്കാമോ? ഇവിടെ എസ്തർ മാത്രമല്ല ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ചത് അല്ലേ? എസ്തർ അവിടെ ഉള്ള എല്ലാവരെയും കൂട്ടിച്ചേർക്കുന്നുണ്ട്. നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാമെന്ന് പറയുന്നുണ്ട്. ആർക്ക് വേണ്ടിയിട്ടാണ്? അവരുടെ സ്വന്തം കാര്യത്തിന് വേണ്ടിയിട്ടാണോ? തൻ്റെ സ്വന്തം കാര്യത്തെ പോലും വിട്ടിട്ട് അവൾ എല്ലാവരെയും കൂട്ടി യഹൂദ മക്കൾക്ക് വേണ്ടിയിട്ട് 3 ദിവസം ഉപവാസിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. இங்கு பார்க்கும்போது எஸ்தர் ராஜாத்தி அவருடைய சொந்த காரியத்துக்காக அவள் ஜெபிக்கவில்லை. அவள் மாத்திரம் தனித்திருந்து ஜெபிக்கவில்லை. அவள் அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒன்றாய் சேர்த்து அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார், அந்த மக்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம் தனித்தனியாக அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கலாம். அநேக காரியங்கள் மற்றவர்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கலாம். எஸ்தரை போல, அன்றைக்கு எலியாவை போல ஒரு பட்டணம் ஒரு இடத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எலியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் தந்தாரோ, அதே போல் எஸ்தருடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் தந்தாரோ, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்று எஸ்தர் எப்படி எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி ஜெபித்தார்களோ, அன்றைக்கு ஒரு விடுதலை கண்டார்கள், வெற்றியை கண்டாள். இன்றைக்கு நாம் ஒரு மனமாய் கூடி ஒன்றாக இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் ഉണ്ട്. അന്ന് എസ്തർ എങ്ങനെ ഒരുമിച്ച് അവിടെ ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ചു, പക്ഷെ അവിടെ വിടുതല നൽകി, ദൈവം വിടുതല നൽകി. അതുപോലെ തന്നെ ഇന്ന് നമ്മളെല്ലാവരും ഒരുമിച്ചിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവം നമ്മുടെ സ്വന്തം കാര്യത്തിൽ നിന്നും മറ്റേ നമുക്ക് വേണ്ടി നമ്മൾ ആർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു അവരുടെ കാര്യത്തിൽ നിന്നും വിടുതല നൽകാൻ ദൈവം ശക്തനാണ് അല്ലേ? ആമേൻ, ആമേൻ. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. நாம் இங்கே இன்றைக்கு வாசிக்க கேட்ட வசனத்தில் 2 கேரக்டர் தான் பார்த்தோம். ஆனால் இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது. எஸ்தர் இருக்குது, யோப் இருக்குது, டெபோரா இருக்குது. எவ்வளோ பேர் ஜெபிச்சு அண்ணால் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஜெபிச்சு அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு நிமிடம் ஜெபித்தாலும், 1 மணி நேரம் ஜெபித்தாலும், ஒருவேளை உபவாசித்து 3 நாட்கள் தொடர்ந்து நாம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு இருக்கிற வல்லமை என்றைக்கும் குறைந்து போகவே போகாது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் ஒரு மினிட் பிரார்த்தித்தாலும், 3 ദിവസം ഉപവാസിத்து പ്രാർത്ഥിച്ചാലും ദൈവത്തിനോട് നമ്മൾ സംസാരിക്കുന്ന ചെലവിടുന്ന സമയവും ദൈവം പ്രാർത്ഥന കൂടി നമ്മൾ ദൈവത്തിനോട് ചേരുന്ന ആ ഐക്യവും ആ പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള പവർ എന്നും அது குறையுകയില്ല അല്ലേ? இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சிவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை தான். இவங்க என்னுடைய கணவர் தியாகராஜன், அவங்க ஹிந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அவங்க 40 நாள் குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் வளர்த்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மகள் இருக்கா. 45 நாள் குழந்தையாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. மூக்கில் கட்டி வந்தது. அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் இஎன்டி டாக்டரை பார்த்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டதில் வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு, அல்சர் வந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அல்சர் வந்ததில் அல்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. தொடர்ந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருந்தாங்க. அப்போது அங்கே விசிட் பண்ண சர்ச்லேருந்து ஒருத்தங்க வந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை இந்த அல்சருக்கு இவ்வளோ ட்ரிப்ஸு போடக்கூடாது, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகி வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, இனி டயாலிசிஸ் தான் பண்ணணும், இனி அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது, டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான், அதுவும் ஏஜ் பார்த்து தான், மேக்ஸிமம் 3 இயர்ஸ். அப்போது ஓகே கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பெங்களூர் போங்க, இல்லைன்னா வெள்ளூர் சிஎம்சி போங்க
அங்கே போய் அட்மிட் பண்ணுங்கள், அங்கே என்ன ஏதுன்னு பாருங்கள், டயாலிசிஸ் பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக வேணும், இம்மிடியேட்டாக டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க உடனே வெள்ளூர் சிஎம்சியில் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. நான் வந்து டெலிவரி முடிஞ்சு அம்மா வீட்டில் பெங்களூரில் இருக்கேன். என்னோடய பேபி வெறும் 45 டேஸ் தான். அப்போது என்ன பண்ணணும்னு தெரியாது, ஃபேமிலியில் எல்லாமே வெளிப்படையாக சொல்லவும் முடியல. அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். நான் இங்கே அம்மா வீட்டில் இருந்து ப்ரேயர் பண்ணேன், இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இவங்களுக்கு என்கிட்ட பேசவே முடியலை. என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், டயாலிசிஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்னு தெரியாது, மறுபடியும் எங்கள் குழந்தைய நாங்கள் ஒன்றா தூக்குவோமா அப்படின்றதே வந்து இல்லை, அந்த ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்போ நான் எந்த பொண்டாட்டியும் இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த மனைவியும் இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ப்ரேயர் பண்ணேன். இவங்கக்கிட்ட என்னால் பேசவே முடியலை. ஹாஸ்பிட்டலில் அமைதியாக போய் படுத்துட்டாங்க. வெள்ளூர் சிஎம்சியில் A to Z எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஆனால் ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு ட்ரிப்ஸும் போடலை, எதுவுமே போடலை, சும்மா அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அப்போது நான் வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணேன். என்னால் சிசேரியன் தான், எனக்கு முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது, பெட்டு மேலே படுத்துட்டு ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது. பெட்டு மேலே படுத்துட்டு பாப்பா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? ஊழியத்துக்காக தான் என்னை அழைச்சிங்க, ஊழியத்துக்காக தான் நாங்கள் வந்தோம், எங்களை அர்ப்பணித்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்படி பிரிய போகிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி நாம் ஊழியத்தை செய்ய போகிறோம்? ஒருவேளை நாங்கள் செஞ்ச ஊழியம் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மறுபடி நாங்கள் ஊழியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா டயாலிசிஸ் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ஜெபிச்சேன். நான் இங்கே ஜெபிச்சுட்டு நான் அமைதியாக இருந்தேன். இவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள இது பண்ணி என்கரேஜ் பண்ணி பேசுவேன். ஒன்றும் நடக்காது அப்படின்னு வாயில் சொல்லுவேன். என் கண்ணில் தண்ணி வரும், நான் எதுவுமே காட்டிக்க மாட்டேன். அவங்களும் என்ன தைரியப்படுத்துவாங்க, பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா நிச்சயம் கிடையாது ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணாமல் வெளியே வருவோம் அப்படின்ற நிச்சயம் கிடையாது. அப்போ அவங்க அங்கேருந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க, இதே தான் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் எல்லாம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. 1 டே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாங்க. யூரின் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கிட்னியில் இருக்கிற கிரியேட்டின் சால்ட் லெவல் வந்து குறையவே இல்லை. கிட்னி ஸ்டோன் கிடையாது, டயபெட்டிக் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் டாக்டர்ஸ் சொன்னாங்க, கிட்னியில் வந்து சால்ட் ஃப்ளஷ் அவுட் ஆக மாட்டேங்குது, அதனால் கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணணும், நாளைக்கு காலையில் வரைக்கும் பார்க்கலாம், ஒருவேளை கிரியேட்டின் குறையல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இன்னொரு டாக்டர் வந்து சொன்னாங்க, 4 லிட்டர்ஸ் தண்ணி தரோம், வாட்டர் பாட்டிலில் அளந்து 4 லிட்டர்ஸ் நீங்கள் மார்னிங்குள்ளே பிஃபோர் ஈவினிங் 5 o'clock நீங்கள் குடித்து காலி பண்ணணும். அப்படி வயிறு வீங்கினாலோ மூஞ்சி கை கால் ஏதாவது வீங்கினாலோ நீங்கள் அதை குடிக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க. அங்கே போய் 4 லிட்டர் தண்ணி ஈவினிங்குள்ளே 5 o'clock குடித்து முடிச்சுட்டாங்க. குடித்து முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா இருந்தது. அந்த நர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்க மறந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நரகம் மாதிரி இருந்தது. என்ன நடக்க போதோ ட்ரீட்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வெள்ளூர் சிஎம்சியில் போய் 2 days ஆச்சு, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, தண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே மார்னிங் டாக்டர் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அந்த நர்ஸ், நான் பிளட் டெஸ்ட் எடுக்கவே இல்லை, மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணோம். இவங்களும் தனியாக ப்ரேயர் பண்ணாங்க, நானும் தனியாக ப்ரேயர் பண்ணேன். இம்மீடியட்டாக அந்த டாக்டர் சொன்னாங்க, அந்த ரிப்போர்ட்டை பிளட் டெஸ்ட் எடுத்து எனக்கு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வித்தின் ½ an hour எல்லா டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எல்லாம் 4-5 டாக்டர்ஸ் ஓடி வந்தாங்க. 4-5 டாக்டர்ஸ் ஓடி வந்து எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணி கையெல்லாம் கொடுத்து, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம், கிரியேட்டின் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகிடுச்சு, கிரியேட்டின் 1.5 தான் இருக்குது, நார்மல் லெவலாக இருக்குது, நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? டயாலிசிஸ் பண்ணி கிட்னி ஃபெயிலியர்னு வெள்ளூர் சிஎம்சியில் அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்டு தான் இவர். இன்றைக்கு ஜீவனோட, கிட்னியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டேப்லெட் மெடிசன் எதுவுமே எடுக்கலை. ஒரே ஒரு 2 பாட்டில் தண்ணி குடித்தாங்க, 4 லிட்டர்ஸ் பாட்டில். அப்போது இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? കണ്ടിപ്പാ പ്രയർ தான். ഞാനും എൻ്റെ ഭർത്താവും ഇവിടെ ഒരു ദിവസം ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു. സുഖമില്ലാതെ കിടക്കുമ്പോൾ
CMCയിൽ പറഞ്ഞു കിഡ്നി ഫെയിലിയർ ആണ്, ഡയാലിസിസ് ചെയ്യണം എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ പറഞ്ഞിട്ടാണ് വെള്ളൂർ CMCയിൽ അഡ്മിറ്റ് ചെയ്തത്. അപ്പോൾ ഞാനിങ്ങനെ ദൈവത്തിനോട് പ്രാർത്ഥിച്ചു, ഞങ്ങൾ ചെയ്ത ശുശ്രൂഷ മതിയാണെങ്കിൽ എൻ്റെ ഹസ്ബൻഡിനെ എടുത്തോ, അല്ലെങ്കിൽ ഇനി ഞങ്ങൾ ശുശ്രൂഷ ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ മുഴുവൻ സ്വസ്ഥത എനിക്ക് വേണം, മെഡിസിൻ കഴിക്കുന്നതോ ഡയാലിസിസ് ചെയ്യുന്നതോ എനിക്ക് വേണ്ട, എനിക്ക് മുഴുവൻ സ്വസ്ഥത വേണമെന്ന് ഞാൻ ദൈവത്തിനോട് പ്രാർത്ഥിച്ചു. അപ്പോൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനയ്ക്ക് ദൈവം എനിക്ക് ഉത്തരം നൽകിയത്, ഒരു ഡയാലിസിസ് പോലും ചെയ്യാതെ, ഒരു ട്രീറ്റ്മെൻറ്റ് പോലും ചെയ്യാതെ, വെള്ളം മാത്രം കുടിച്ച് വെള്ളൂർ CMCയിൽ നിന്ന് ഫിറ്റാണെന്ന് സർട്ടിഫിക്കറ്റ് വാങ്ങിയിട്ടാണ് ഡിസ്ചാർജ് ആയി വന്നത്. ഇന്നും ഞങ്ങൾ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി പഠിക്കുന്നുണ്ട്. ദൈവം ഞങ്ങളെ അത്രമാത്രം ശക്തീകരിച്ചിട്ടുണ്ട്. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே வேணாலும் சொல்லலாம், ரொம்ப பெரிய சாட்சி. ஆனால் நாங்கள் ஒரு நாள் ஒரு டைம் கூட ஃபாஸ்டிங் இருக்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம், ஜெபிக்கவே இல்லை, முட்டி போட்டு கூட ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம மனிதரோடு பேசலை, நம்முடைய ஜெபத்தை நம்ம மனிதரோடு சொல்லவில்லை, நம்முடைய தேவைகளை நாம் மனிதரோடு சொல்லவில்லை. அதற்கு மாறாக நம்மையும் உங்களையும் என்னையும் படைத்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் தான் நாம் முறையிடுகிறோம், நம் தேவனிடத்தில் தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபத்துக்குள்ள வல்லமை. நாம் പ്രാർത്ഥിക്കുന്നത് മനുഷ്യരിടത്തിലല്ല, നമ്മുടെ സഹായം മനുഷ്യരിടത്തിലല്ല വരുന്നത്. എന്നെയും നിങ്ങളെയും സൃഷ്ടിച്ച ദൈവമാണ് നമ്മളെ സൃഷ്ടിച്ചത്. ആ ദൈവത്തിനോടാണ് നമ്മൾ മുറയിടുന്നതും ആ ദൈവത്തിനോട് നാം സംസാരിക്കുന്നത്. അപ്പോൾ അത് വെറുതെ പോവില്ല. ദൈവം നമുക്ക് അതിനനുസരിച്ച് മറുപടി തരുന്ന ദൈവനാണ്. ഇതാണ് എൻ്റെ ജീവിതത്തിലുള്ള സാക്ഷ്യത. അതുപോലെ തന്നെ അന്ന് എലിയ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ മഴ വന്നു, മഴ നിന്നു. ഇവിടെ എസ്തർ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അവർക്ക് അവിടെ നല്ല വിടുതല നൽകി. ഇന്ന് ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ എല്ലാ സ്വസ്ഥതയുമുണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. ഞങ്ങൾ 2 പേരും BD സ്റ്റുഡൻ്റായിട്ട് പഠിക്കുന്നുണ്ട്. ഞങ്ങൾക്ക് ആവശ്യമുള്ള എല്ലാം ദൈവം നൽകുന്നുണ്ട്. இன்றைக்கு நாங்கள் ஊழியத்துக்காக அர்ப்பணித்து படிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாமே ஜெபத்தினால மட்டும்தான். அந்த ஜெபம் நம் சபைக்கு வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கிறோம். ஒருவேளை டக்குன்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே நன்றி சொல்லி உடனே கிளம்பி போகிறோம். ஒரு சிலர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஜெபத்துக்காகவே உட்காந்து ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி பண்ணாலும் ஜெபம்தான். அந்த ஜெபத்துக்கு வல்லமை எப்போவுமே நிச்சயமாக உண்டு, அந்த ஜெபத்திற்கு பதிலும் உண்டு. இங்கே எலியா ஜெபிக்கும்போது ஆகாப் 7 முறை போயிட்டு வராரு. உடனே ஒரு முறைக்கு மழை வரலை, கையளவு மேகத்தை பார்க்கல, ஆனால் 7ஆவது முறை பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அநேக உபவாச கூட்டங்களுக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த மாதம் வந்தேனே, ஜெபித்தேனே, எனக்கு பதில் கிடைக்கவில்லை. அடுத்த மாதம் வந்தேனே, ஜெபித்தேனே, பதில் கிடைக்கவில்லை. அதுக்கடுத்த மாதம் வந்தேனே, ஜெபித்தேனே, பதில் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் நிச்சயித்த நேரத்தில் தேவன் செய்யணும் என்று நினைத்த காரியத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. தேவன் எல்லாவற்றையும் செய்ய വല്ലമുടിയ தேவனாய் இருக்கிறார். ചിലപ്പോൾ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രാർത്ഥനയ്ക്ക് പെട്ടെന്ന് മറുപടി കിട്ടാതെ പോകാം. ചില പ്രാർത്ഥനയ്ക്ക് പെട്ടെന്ന് കിട്ടും. ഞാൻ ഈ മാസം വന്നു, പ്രാർത്ഥിച്ചു, പോയി, പക്ഷേ അതിന് മറുപടി എനിക്ക് തന്നില്ല ദൈവമെന്ന് നമ്മൾ ആലോചിച്ച് നിൽക്കാം. നമ്മൾ ചിലപ്പോൾ കരഞ്ഞിട്ടുണ്ടാവും. പിന്നെ അടുത്ത മാസം വരും, ഇനി ഒരു അടുത്ത മാസം വരും. പക്ഷേ ഇവിടെ എലിയ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ 7ാമത്തെ മുறை ആഹാബ് വെളി കാണുമ്പോഴാണ് ആ മേഘത്തെ കാണുന്നത്. മഴയെ ദൈവം തന്നു. അതുപോലെ തന്നെ എസ്തറുടെ ജീവിതത്തിലും എല്ലാവരും ഒരുമിച്ചിരുന്ന് പ്രാർത്ഥിച്ചു. നമ്മൾ മാത്രമല്ല പ്രാർത്ഥിക്കുന്നത്. നാം മാത്രമല്ല അവിടെ ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നത്. നമ്മൾ കണ്ട രുചി, ദൈവത്തിൻ്റെ രുചി നമുക്ക് വേറെവരോടും നമുക്ക് പറയാനുള്ള ഒരു കഴിവ് നമുക്ക് ദൈവം തന്നിട്ടുണ്ട്. നമ്മളത് ഉപയോഗിക്കണം. கர்த்தர் நமக்கு அந்த அறிவை தந்திருக்கிறார். அந்த எஸ்தர் எப்படி எல்லாரையும் கூட்டி ஜெபித்தார்களோ, இன்றைக்கு நம்மளோடு யாராவது வந்து ஜெபிங்க, இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் வாங்க ஜெபிக்கலாம். நான் பட்ட அனுபவத்தை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வாங்க, ஒன்றா ஜெபிக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களையும் தெய்வத்தோடு தெய்வம் கடவுள் கேட்கும்போது, ஆதாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் ஆதாம் அதுக்கு உண்டான மறுபடி தரவே இல்லை.
ஆதாம் ஏவாள் மேலே பழிய சொல்கிறதும் ஏவாள் சர்பத்தின் மேலே பழிய சொல்கிறதா இருந்தார். கடைசி வரைக்கும் கடவுள் கேட்ட கேள்விக்கு ஆதாமுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ഇവിടെ ദൈവം ആദാമിനോട് ചോദിച്ചപ്പോൾ ആദാം സ്ത്രീ മേലുള്ള പരാതി പറഞ്ഞു, സ്ത്രീ സർപ്പത്തിന്മേലുള്ള പരാതി പറഞ്ഞു. പക്ഷേ ദൈവം ചോദിച്ച ചോദ്യത്തിന് മറുപടി ദൈവത്തിന് അവിടെ കിട്ടിയിട്ടില്ല. എന്നാലും അത് തുടർന്ന് വായിക്കുമ്പോൾ നമുക്കവിടെ കാണാൻ സാധിക്കുന്നത് ദൈവം ആദാം ഏവാളിന് ആവശ്യമുള്ള വസ്ത്രം കൊടുത്തു. എന്നിട്ട് അവരോട് അടുത്ത് എന്ത് ചെയ്യണമെന്ന് ദൈവം അവിടെ പറഞ്ഞു. இங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ஆதாம் இப்படி மறுபடி பதில் கொடுக்கவில்லை என்று தெய்வம் கடந்து செல்லவில்லை. அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். வஸ்திரத்தை கொடுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் எங்க இருக்கிறோம்? கர்த்தர் நம்மை ஒருவேளை அன்றைக்கு ஆதாமோடு கேட்ட போது ஆதாம் மரத்துக்கு பின்னாடியும் ஏவாள் மரத்துக்கு பின்னாடியும் போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் நீ எங்க இருக்கிறா என்று கேட்டால் நாம் என்ன பதிலை கர்த்தருக்கு தர இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போமா? ചിലപ്പോ അന്ന് ആദാമനോട് അവയോട് ചോദിച്ചത് പോലെ ദൈവം ഇന്ന് നമ്മളോട് നീ എവിടെയാണെന്ന് ചോദിച്ചാൽ നമ്മൾ എവിടെയാണ് നിൽക്കുന്നതെന്ന് ആലോചിച്ചു നോക്കാമോ? നമ്മൾ ആദാമെ പോലെ മരത്തിന്റെ പിന്നിലാണോ ഒളിച്ചു കിടക്കുന്നത്? അവളെ പോലെ മരത്തിന്റെ പിന്നിലാണോ നമ്മൾ ഒഴിഞ്ഞു നിൽക്കുന്നത്? അതോ ദൈവത്തിന്റെ പ്രസന്നത്തിൽ തന്നെയാണോ നമ്മൾ നിൽക്കുന്നത്? നമ്മുടെ പ്രാർത്ഥനാ ജീവിതം എങ്ങനെ ഉണ്ട്? നമ്മൾ വേദവാക്യം വായിക്കുന്നത് എങ്ങനെ ഉണ്ട്? ആ ജീവിതത്തിൽ നമ്മൾ എങ്ങനെയാണ് ഉള്ളത്? ഒരു എലിയാവെ പോലെ നാം പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ടോ? എസ്തറെ പോലെ നാം പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ടോ? നമ്മുടെ കുടുംബത്തിന് വേണ്ടിയിട്ട് നാം പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ടോ? പിറർക്ക് വേണ്ടി നമ്മൾ പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ടോ? നമ്മളൊന്ന് ആലോചിച്ച് നോക്കാം. ഒരു നിമിடம் കൺകളെ മൂടി. அப்பா, அன்றைக்கு ஆதாமோடு கேட்டீங்க எங்க இருக்கிறா என்று சொன்ன போது ஆதாம் உம்மை பார்க்காமல் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருந்தது போல, ஏவாள் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருந்தது போல, அப்பா உம்மோடு பேச நாங்கள் தகுதி இல்லாமல், முகத்தை காட்ட முடியாமல், அப்பா எங்களுடைய பாவத்தினாலும் நாங்கள் பின் சென்றிருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் எங்களை கூப்பிடுவீரானால், எங்களை பேர் சொல்லி அழைப்பீரானால், இன்றைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று அப்பா உமக்கு பதில் கொடுக்க எங்களை நீ தகுதிப்படுத்துங்க. அப்பா அன்னைக்கு எலியா ஜெபித்த போல, எஸ்தர் ஜெபித்தது போல, எப்படி ஒரு விடுதலையும் சமாதானமும் ஆசீர்வாதம் மழை பெய்ததோ அப்பா இன்றைக்கு நாங்கள் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் அப்பா கம்பீரமாய் அறுப்பான் என்ற வசனத்தை வாசிக்கிறோமே, அன்றைக்கு கர்த்தாவே ஆதாம் ஒளிந்தது போல நாங்கள் ஒளிந்து கொள்ள எங்களுக்குள்ள எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு, எந்த பாவங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் தாங்க. அப்பா அந்த ப்ரேயர், அந்த ஜெபத்துக்குள்ள வல்லமையை நாங்கள் ருசி பார்க்கும்படியாக இன்றைக்கு நீர் எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா അന്ന് ആദാമനോട് ദൈവം ചോദിച്ചപ്പോൾ ഞങ്ങൾ മാറി നിന്നതുപോലെ ഇന്ന് ദൈവം ഞങ്ങളോട് ചോദിക്കുവാണെങ്കിൽ നമ്മൾ മറുപടി പറയാനുള്ളതാ തക്കവണ്ണം ഞങ്ങളെ ശുദ്ധീകരിക്കാൻ വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമേ, ഇന്ന് ദൈവം ഞങ്ങളോട് വിളിക്കുവാണെങ്കിൽ ദൈവത്തിനോട് പ്രാർത്ഥിക്കാൻ അപ്പാ ഞങ്ങളെയും തക്കവനായി മാറ്റണമേ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. അപ്പാ ഇന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുന്ന എല്ലാ പ്രാർത്ഥനയ്ക്കും ദൈവം മറുപടി തരും എന്ന വിശ്വാസത്തോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. ദൈവം ഞങ്ങൾ കർത്താവെ, ദൈവം ഞങ്ങളെ ആശീർവദിക്കുമായാകട്ടെ.